பிளாஸ்டிக் மற்றும் மற்ற உலோகங்களை பயன்படுத்தி பல்வேறு வண்ணங்கள்ல இன்னைக்கு எத்தனையோ விதமான பொருட்களை உருவாக்கினாலும் மரத்தை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி இழைச்சி உருவாக்கப்படுற மர சிற்பங்களுக்கும் கைவினை பொருட்களுக்கும் எதுவுமே ஈடாகாது. மரத்தினால உருவாக்கப்படுற பொருட்கள் மட்டுமில்ல, அது எப்படி உருவாக்கப்படுதுங்கிற காட்சிகளை பார்க்கும் போதுமே அது நம்மள மெய்சில் இருக்க வைக்கும். அப்படியான அற்புதமான மர வேலைப்பாடுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நியூ அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு நல்லா வளர்ந்து இருக்கிற தொழில்நுட்பங்களை வச்சு, குறிப்பா இந்த கட்டிங் எட்ஜ் மிஷின் மாதிரியான இயந்திரங்களை வச்சு என்ன மாதிரியான கலை நுணுக்கங்களையும் 3D இமேஜையும் மரப்பலகைகள் மேல வரைஞ்சி செதுக்கி உருவாக்கிட முடியும். அப்படி ஒரு அற்புதமான காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செதுக்கி செய்யப்படுற மர வேலைகளை பார்க்கறப்போ அது எப்பயுமே ஒரு ரிலாக்ஸிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். அப்படியான ஒரு காட்சி தான் இது. செங்கல்லையும் சிமெண்ட்டையும் பயன்படுத்தி உருவாக்கப்படுற காங்கிரீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவா ஜெர்மனியை சேர்ந்த சில இன்ஜினியர்ஸ் ஒரு நியூ டெக்னாலஜியை பயன்படுத்தி மரத்தாலான மைக்ரோ மாடியுலர் வுடன் வால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஒரு சின்ன அளவுக்கான பில்டிங் பிளாக்கை எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். த்ரீ முறையில் உருவாக்கப்பட்ட வுடன் ஆர்ட் ஒர்க். இங்க வுடன் பிளேட்ஸை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்க. நெஜத்துக்கு நெருக்கமா செதுக்கி உருவாக்கப்பட்ட மர எருமை. பெர்ஃபெக்டான ஜாயிண்ட் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கணும். தூள் பறக்கிற கட்டிங்னா அது பார்க்க இப்படிதான் இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர் உன்னோட டோரை இங்க சில பேர் மரக்கட்டைகளை வச்சு எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்படி ஒரு ஃபாஸ்ட் கட்டிங்கை நீங்க இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. த்ரீ பிரிண்டிங் மாதிரி இங்க மெஷின்ல வச்ச மரத்துண்டுகளை எப்படியெல்லாம் இழைச்சி மாத்துறாங்கன்னு பாருங்க. பிஸ்கட்டையும் பிரெட்டையும் பீஸ் பீஸா வெட்டின மாதிரி இதை எப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Lovely. To do, but checks are going well. கரடு முரடான தடிமனான மரத்தண்டு ஒண்ண மெஷின்ல போட்டதும் அது எப்படி ஸ்மூத்தான ஒண்ணா மாறுதுன்னு பாருங்க. ஒளிய வச்சு பட்டன வேஸ்டான பீசஸை நெம்பி முறிச்சு கிளியர் பண்ற காட்சி.
இப்படி ஒரு வுட் கட்டிங்கை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. பொதுவா மரக்கிளை மேல குருவி உட்காந்து பார்த்திருப்போம். ஆனா மரத்தண்டு மனையை குருவியா மாத்தி சிலை செதுக்க இந்த மாதிரியான திறமசாலிகளால மட்டும்தான் முடியும். 7500 வோல்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கான கரண்ட்டை யூஸ் பண்ணி மர உருளை மேல இங்க எப்படியான டிசைனை டிரா பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. மரத்தை வச்சு செதுக்கி உருவாக்கப்பட்ட 3D மாடல். திறமையும் பொறுமையும் இருந்தா எப்படியான ஆர்ட் ஒர்க்கையும் சாத்தியமாக்கிட முடியுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்க பார்க்குற இந்த காட்சி. ஆட்டோமேட்டிக் கார்விங் மிஷினை யூஸ் பண்ணி இந்த மர சிற்பத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்க. வட்டமான தட்டு வடிவ மரத்து மேல இங்க எப்படியான ஆர்ட் ஒர்க்கை உளிய வச்சு செதுக்கி செதுக்கி உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த பூஜாடி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பர்ஃபெக்டான வுடன் ஃபிட்டிங்க்கு இதை விடவும் ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளா காட்டவே முடியாது. இங்க மரத்துக்குள்ளார மறைஞ்சு ஒளிஞ்சிருந்த டிராகன் ஒன்னை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.